ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. சொந்த மகனை 2 வருடம் இழந்து போயிருந்தோம், இப்பொழுதுதான் கூட்டி வந்தோம். 4 ஆண்டுகள் தான் ஆயிற்று. அவன் தனக்கு எதிராக கலகம் செய்கிறான் என்பதை உணர்ந்து பார்த்து, ஆண்டவருக்கு எது விருப்பமோ அது நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டுடைய கரங்களை ஒப்படைத்து அழுது கொண்டே வெறுங்காலோடு, அரசன் வெறுங்காலோடு தலையை மூடிக்கொண்டு, தான் யாரென்றும் தான் என்னவென்றும் தெரிந்து கொள்ளாமல் என்பதற்காக தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே அவன் நடைபெற்று செல்கிறான். அத்தனை மக்களும் அழுது கொண்டே வெளியே போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை இதுவரைக்கும் தாவீதினுடைய வரலாற்றிலே நாம் கண்டதே கிடையாது. ஒரு மிக மிக மோசமான ஒரு இக்கட்டான ஒரு சூழல். அழுது கொண்டே தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் சென்றார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் அவ்வாறு தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே சென்றார்கள் என்று சொல்கிறார். அந்த சமயத்தில் தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. சாதோக்கையும் அபியாத்தரையும் அனுப்பி வைத்தார். ஏற்கனவே இந்த சதிகார அகிதோஃபேல் சொல்லக்கூடிய எல்லா அறிவுரையும் மடமையாக மாற்றுங்க ஆண்டவரே. ஏன்னா உண்மையான வார்த்தை, உண்மையான அறிவுரை ஆண்டவரிடமிருந்து வரும். ஆண்டவரிடமிருந்து வருகின்ற நியமங்கள் மேலானவை என்று திருப்பாடலாசிரியர் சொல்லுகிறார். உம்முடைய நியமங்கள் மேலானவை, உம்முடைய வழிமுறைகள் மேலானவை என்று திருப்பாடலாசிரியர் அழகாக சொல்லுகிறார். உம்முடைய வார்த்தை என் பாதைக்கு விளக்கு என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அகிதோஃபேல் அறிவுரை சொல்லும்போது அது மடமையாக மாற்றும் ஆண்டவரே என்று ஒரு எளிமையான ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. மக்கள் கடவுளை தொழுத மலையுச்சிக்கு தாவீது வந்து சேர்ந்தார். அப்பொழுது அர்க்கியனான ஊசாய் கிழிந்த ஆடையோடும் புழுதிபடிந்த தலையோடும் அவரை சந்தித்தான். தாவீது அவனிடம், நீ என்னோடு வந்தால் எனக்கு சுமையாக இருப்பாய். ஆனால் நீ நகருக்கு திரும்பினால் அப்சுலமிடம், அரசே, உம் அடியானாகிய நான் முன்பு உம் தந்தைக்கு பணியாளனாக இருந்தது போல இனி உமக்கும் பணியாளனாக இருப்பேன் என சொல்லி எனக்காக அகிதோப்பேலின் ஆலோசனையை முறியடிக்க முடியும். அங்கு குருக்களான சாதோக்கும் அபியாத்தரும் உன்னோடு இருக்கின்றார்கள் அன்றோ? அரச மாளிகையிலிருந்து நீ கேட்கின்ற அனைத்தையும் குரு சாதோக்கிடமும் அபியாத்தரிடமும் எடுத்து சொல். அவர்களோடு அவர்களின் 2 புதல்வர்களும், அதாவது சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியாத்தரின் மகன் யோனத்தானும் இருக்கின்றார்கள். நீ கேட்ட அனைத்தையும் அவர்கள் வழியாக எனக்கு சொல்லி அனுப்பு என்று கூறினார். அதான் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. என்னன்றது, இந்த இடத்துல புழுதி படிந்த கரங்களோடு எளிய ஒரு மனிதனாக ஊசாய் வருகிறார். அவன் இத்தாயை போலவே நான் அரசனோடு இருப்பேன், அரசனோடு போவேன், அரசனோடு வாழ்வேன், அரசனுடைய வாழ்வே எனக்கு வாழ்வு, அவருடைய சாவே எனக்கு சாவு என்று சொல்லி அவன் போராடுகிறான். அப்போ தாவீது சொல்கிறாரு, நீ இங்கே என்னோடு இருக்கிறதை விட நகருக்குள்ளே இருந்தால் எனக்கு அதிக பலமாக இருக்கும். நான் இங்கே கால் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறேன் என்று இத்தாயிடம் சொன்னது போலவே தாவீது இங்கே சொல்லுகிறார், நான் வெளியேறி கொண்டிருக்கிறேன். ஆனால் நகரில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எப்படி நடக்கிறது, என்ன செய்வது என்பதை பற்றி நீ அங்கிருந்து கேட்டு எனக்கு அறிவித்தாய் என்றால் அது மிகப்பெரிய நலனை தரும். தாவீது பாருங்கள், எவ்வளோ கைதேர்ந்த நிர்வாகியாக, கைதேர்ந்த ஒரு மதியுக மன்னனாக இருக்கிறார். ஊசாயை அனுப்பி அகிதோப்பேலுடைய ஆலோசனை என்னவென்று நீ கேட்டால், அகிதோப்பேலுடைய வார்த்தையை கேட்டு என் மகன் நடப்பான், அவனுடைய வார்த்தை என்னவென்று நீ கேட்டால் அவனுடைய ஆலோசனை முறியடிக்க என்னால் முடியும். ஒருவேளை நீ எனக்கு செய்தி அனுப்ப முன்னால் முடியவில்லை என்றால் சாதோக்கும் அபியாத்தரும் அங்கே இருக்கிறார்கள், உடன்படிக்கையின் பலியோடு இருப்பார்கள். நீ அவர்களோடு சென்று ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறாங்க. ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி அங்கிருந்து செய்தி அனுப்பு. அதன் பிரகாரம் நான் என்னுடைய வியூகத்தை, என்னுடைய போர் முறையை அல்லது என்னுடைய அணுகுமுறையை நான் மாற்றி அமைத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு செய்தி. அதில் தான் சொல்கிறாரு, யோனத்தான், அகிமாசும் அபியாத்தரின் மகன் யோனத்தானும், இப்போ சாதோக்கினுடைய மகன் அபியாத்தருடைய மகன், எல்லாரும் ஒன்று கூடி தாவீதுக்காக உள்ளிருந்து வேலை செய்கிறார்கள். இவ்வளோ மதியுகமும் இவ்வளோ ஞானமும்
அப்சலோமுக்கு இருக்குமா என்பது நமக்கு தெரியாது. அதில் கடைசி வசனம் பாருங்க, தாவீதின் நண்பன் ஊசாய் நகருக்குள் சென்று கொண்டிருந்த போது அப்சலோம் எருசலேமுக்குள் நுழைந்தான். இவன் இங்கிருந்து வெளியே போகிறான், இவன் உள்ள போகிறான் இல்லைங்களா. இது மறுபக்கம் 2 பக்கம் போகிறாங்க. அப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழல், கலகத்தினுடைய ஒரு சூழலை அங்கே அவர் பார்க்கிறார்கள். ஒற்றை கல்லினால் தாவீது கோலியாத்தை தட்டி வீழ்த்தி நாட்டினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வந்தவர், எத்தனையோ போர்க்களங்களை கண்டவர், எத்தனையோ போர் பாசறைகள் முன்பாக நின்று அறிவுரை கூறியவர், எத்தனையோ பெரும் படைகளுக்கு வழிநடத்தலாக இருந்தவர் இன்று ஊரை விட்டு ஓடுகிறார், நாட்டை விட்டு ஓடுகிறார். ஒன்றும் நிரந்தரமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் நிரந்தரமில்லை. அபில்லா தெரசம்மாள் அடிக்கடி தன்னுடைய மேசை மீது எழுதி வைக்கப்பட்ட ஒரு வாக்கியம், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், திஸ் திங் வில் பாஸ் அவே என்று அவர் எழுதி வைத்திருப்பாராம். தாவீது கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அப்சலோமை ஆற தழுவும் போதோ, அவன் மோன் குப்புற விழுந்து விடும்போதோ, அவனை தூக்கி விடும்போதோ, இவன் ஒரு நாள் நமக்கு எதிரியாக மாறுவான், நம்மை நாட்டை விட்டு துரத்துவான், நம்மை ஒரு கலகம் செய்து நம்மை சிக்கலில் மாட்ட வைப்பான் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அன்பு காட்டினார், பாசம் காட்டினார், பிள்ளைக்குரிய வாஞ்சையை காட்டினார். அவன் கிடந்திருந்த பொழுது தாவீது நகரை விட்டு அமைதியாக வெளியே போகிறார். நகரை 2ஆக பிரித்து சண்டைக்கு போயிருக்கலாம், அது அல்ல, வெளியேறுவோம். ஆண்டவருக்கு விருப்பமானால் ஆண்டவனை திருப்பி கூப்பிடட்டும், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை என்றால் நான் அப்படியே போய்விடுவேன் என்று சொல்லி அவனுடைய திட்டத்திற்கு பணிந்து, நான் ஆண்டவருக்கு உரியவன், ஆண்டவருடைய விருப்பம் இல்லாமல் என் வாழ்வில் எதுவும் நடக்காது என்பதை உணர்ந்து பார்த்து, எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து வாழ்க்கிற ஒரு மனிதராக தாவீது இருக்கிறார். எதுவும் நிரந்தரம் என்பதை உணர்ந்தவராக தாவீது இருப்பதனால்தான் அவரால் எளிதால் அந்த இடத்தை விட்டு வெளியே போக முடிந்தது. இல்லை என்றால் நகருக்குள்ளாக 200 பேரோடு படை திரட்டி கொண்டு வருகின்ற அப்சலோமை எதிர்த்து நிற்க முடியும், போராட முடியும், சண்டையிட முடியும். உடன்படிக்கையின் பழைய தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள், போருக்கான எல்லா சூழலும் உண்டு, நீ நகருக்கு போங்கள் என்று அனுப்பிவிட்டு அவர் தனியே புறப்பட்டு போகிறார். இது முதலாவது. 2வதாக ஒரு காரியம் பார்க்கும்போது, அப்சலோமுடைய பதவி வெறி என்பது மிக மோசமான ஒன்று. யார் சொன்னாங்க, ஒரு இடத்துல ஒரு ராஜா இருந்தாருங்களாம், அவரை சுடுவதற்காக நிறைய எதிரிப்படை சூழ்ந்து கொண்டது. சுட்டார்களாம், நெஞ்சில் சுட்டாங்களாம், கழுத்துப்பட்டில் சுட்டாங்களாம், நெற்றிப்பட்டில் சுட்டாங்களாம், அரசன் சாகவே இல்லையா. திடீர்னு துப்பாக்கி உயர்த்தி அரசனுடைய மணிமகுடத்தை சுட்டாங்களாம், தப்புன்னு உசுறு போயிடுச்சுங்களாம். எதுக்காக இது சொல்கிறாங்க அப்படின்னாக்க, எங்கே பதவி இருக்கிறதோ அங்கே உயிர் இருக்கிறது. ஒரு சிலருக்கு அந்த பதவி இல்லை என்றால் தூக்கம் வராது, கனவு வராது, நல்ல ஒரு எண்ணம் வராது, எதையும் செய்ய முடியாது. இந்த அப்சலோம் எவ்வளவு திட்டமிட்ட ஒரு நாடகமாகி தன் சகோதரியை கற்பழித்த அம்னோனை திட்டமிட்டு கொலை செய்தான். எல்லாத்தையும் திட்டம் போட்டு கெடுக்கிறான் இல்லைங்களா. அவனை 2 ஆண்டுகளாக நாடு கடத்தப்பட்டவனாக இருக்கிறவன் திரும்பி வருகிறான். 4 ஆண்டுகள் தன்னுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக பொறுமையோடு செயல்படுகிறான். மக்கள் மனதை கொள்ளை கொள்கிறான், உள்ளம் கவர்ந்தவனாக இருக்கிறான், மக்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறான், அரசன் செய்யாதை தான் செய்வதை போல காட்டிக்கொள்கிறான். அப்பாவிடம், அப்பா நான் சென்று நன்றி பலி செலுத்த போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவருக்கு துரோகம் செய்கிறான். ஒரு திட்டம் போட்ட நாடகம் ஆடுகின்ற ஒரு பதவி வெறி பிடித்த அரச பதவிக்கு தன்னைத்தானே அரசனாக பிரகடனப்படுத்திக் கொள்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த பதவி வெறி என்பது ஒரு சிலரை வாழவே விடாது. குறிப்பிட்ட பதவியோ குறிப்பிட்ட பொறுப்போ இல்லை என்றால் அவர்கள் வாழ்நாளில் எந்த விதமான மகிழ்ச்சியும் அனுபவிக்கவே மாட்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பதவியை பற்றி பேசும்போது பல மனிதர்கள் நம் நினைவுக்கு வருகிறார்கள். மறைந்த பெருந்தலைவர் காமராஜரை பார்க்கும்போது அவருடனே இருந்த ஒரு 5 ரூபாய் நோட்டும் ஒரு தகர பெட்டியும் 2 வேட்டிகளும் மட்டும்தான் மீதியாக இருந்ததாக சொல்கிறார்கள். அவருடைய ஆட்சி முடிவின் காலத்திலே தன் தாய்க்கென்று சிறப்பு நீர் இணைப்பு குழாயை போட்ட பொழுது அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு, இந்த பகுதிக்கு தகுதியான முறையில் நீர் தர வேண்டியது இருப்பதாக இருந்தால் நீர் கொடு, இல்லை நான் முதலமைச்சர், என் தாயாரின் வீட்டில் தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது என்று கொடுப்பதாக இருந்தால் வேண்டாம் என்று சொன்னாராம். அது மிக அழகான ஒரு பதவியினுடைய நேர்மையை தன்னகத்தே கொண்ட ஒரு நல்ல மனிதராக அவர் இருக்கிறார். பல சமயங்களிலே போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு, கலகம் மற்றும் பிரித்தாளும் தன்மை இவையெல்லாம் இதற்காக, பதவிக்காக, அதிகாரத்திற்காக. அதிகாரம் என்பது ஒரு பேய், அது ஒரு மாயை. அது நம்மிடம் வரும்போது நாம் ஒரு கலகக்காரர்களாக நம்மை மாற்ற வைக்கிறது. அப்சலோம் அதைத்தான் செய்கிறார். நன்றி செலுத்த போகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே போய் தன்னை அரசனாக அறிவித்து ஒரு ரகசியமான தூதர்களை அனுப்பி எக்காலம் பூதி அரசன் அனுப்பி நாட்டுக்குள்ளாக கழகத்தை உருவாக்கி கொள்ள வருகிறார். கழகத்தை எதிர்கொள்ள முடியாத தாவீது நகரை விட்டு வெளியே போகிறார். பொய்மை உள்ளே வருகிறது, உண்மை வெளியே போகிறது என்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது.
ஒருவனுடைய நிலையை, உண்மைத்தன்மையை, ஒருவனுக்கு வருகின்ற ஆபத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. நமக்கு வர கஷ்டத்தின் போது யார் நமக்கு கூட நிற்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான மனிதர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த 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 மூதுரை சொல்லுகிறது. இப்போ பாருங்கள், இத்தாயி அழகான ஒரு வாக்கியத்தை சொல்கிறான். அந்நிய நாட்டினன், வேற்றினன், நேற்று வந்தவன், இல்லைங்களா? இந்த பக்கம் பாருங்கள், அப்சலோம் சொந்த மகன் இத்தனை நாட்கள் வாழ்ந்தவர், 2 ஆண்டு நாடு கடத்தப்பட்டு வந்தவர், திரும்பி வரவழைக்கப்பட்டவர், 4 ஆண்டுகள் அரசனோடு குடியிருந்தவர். ரெண்டும் காத தூரம் போகிறோம், 2 துருவங்களாக இருக்கிறார்கள் இவர்கள். நீ போகும் இடமே நான் போகும் இடமாக இருக்கட்டும், நீ உமது வாழ்வே எனது வாழ்வாக இருக்கட்டும், உமது சாவே எனது சாவாக இருக்கட்டும், ஆண்டவர் உயிர்மேல் ஆணை, என் அரசரை விட்டு நான் போக மாட்டேன் என்று அந்நியன், வேற்று நாட்டினன், நேற்று வந்தவன் சொல்கிறான். ஆனால் தன் சொந்த பிள்ளையோ அரசனை கொல்ல தேடுகிறது, அரச பதவியை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்புக்காக காத்திருக்கிறது. இந்த துன்பத்தின் நிலையின் போதுதான் நாம் ஒருவருடைய நிலையை உண்மையாக அறிந்து முடியும். ஊசாயை பாருங்கள், ஒரு புழுதி படிந்த கால்கள், பரட்டை தலை, கிழிந்த சட்டை, ஆனாலும் அரசோடு சொல்கிறார், நீர் உம்மோடு எப்பொழுதும் நான் இருப்பேன், உம்மோடு வர எனக்கு உத்தரவு தாருங்கள் என்று சொல்கிறார். ஒரு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை உணர்ந்த தாவீது, நீ இருக்க வேண்டிய இடம் என்னோடல்ல, நகரத்துக்குள்ளாக அபியாத்தரோடும் அவருடைய மகன் யோனத்தானோடும் சாதோக்கோடும் அவருடைய மகனோடும் நீ அங்கே இருந்து செய்திகளை பெற்றுக்கொண்டு எனக்கு தெரிவித்து அனுப்பி வைக்கிறார். தாவீது பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மேலும் பற்று கொண்டவர், ஒவ்வொருவர் மேலும் ஒரு பிரியம் கொண்டவர், ஒவ்வொருவருக்கும் உள்ள திறமையையும் ஒவ்வொருக்குள்ளாக இருக்கிற ஆற்றலையும் புரிந்து கொண்டு செயல்படுத்துகிறவர். சொந்த மகன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் தடுமாறுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அதில் 3வது கடைசியாக சொல்லும்போது ஆணுடைய உடன்படிக்கையின் பேழை என்று, எந்த போர்க்களத்தின் பொழுதும் ஆண்டு உடன்படிக்கையின் பேழை தூக்கி கொண்டு செல்வார்கள். இந்த தாவீது நகரை விட்டு போகும்போது போர்க்களத்திற்கு போகிறாரோ என்ற எண்ணத்திலே அந்த உடன்படிக்கையின் பழை எடுக்கிறார்கள். தாவீது சொல்கிறார், ஆண்டுடைய விருப்பம் எதுவோ அது நடக்கட்டும், ஆண்டுடைய உடன்படிக்கையின் பழை அந்த இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கட்டும், ஆண்டுடைய விருப்பம் என்னவாக இருந்தோ அது நடக்கட்டும் என்று தன்னை தாழ்த்தி அவனுடைய வரங்களில் ஒப்புக் கொடுக்கிறார். நிறைய சமயத்தில் நாம் அதை செஞ்சு அதை பிடிச்சி இதை பிடிச்சி இவர்கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, ப்ரெஷரைஸ் பண்ணி நம்ம சாதிக்க நினைப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நம்பி வாழும்போது நிறைய காரியங்கள் தானாக விழ வேண்டிய இடத்துல தானாக விழும் என்பது தாவீதின் வாழ்க்கையில் இது நாம் காணக்கூடிய அற்புதமான உண்மை. இந்த ப்ரெஷரு, ரெக்கமெண்டேஷனு, இன்ஃப்ளூயன்ஸு, கூட்டம் சேர்க்கறது அல்லது சப்போர்ட் தேடுறது, இதெல்லாம் பொலிட்டிக்கல். அதாவது ஒரு வாக்கியம் சொன்னார்கள், we want to achieve more by politics than by prayer என்று சொன்னார்கள். மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு நல்ல காரியம் கூட. நிறைய சமயத்தில் நம்ம ஜெபத்தால் சாதிக்க விரும்புவதை விட அரசியல் செய்து சாதிக்கத்தான் விரும்புகிறோம். we want to achieve more things by politics than by prayer என்று சொல்லும்போது நாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி நாம் நடமாடிக்கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி நாம் நடக்கிறோம் என்பதை ஒரு கேள்விக்குறியாக மாற்றுகிற ஒரு பகுதிக்குள்ளாக நாம் நிற்கிறோம். தாவீது வெளியே போகிறார், அப்சலோம் உள்ளே வருகிறார், கலகம் உள்ளே நுழைகிறது, அமைதி வெளியே போகிறது. மௌன ஊர்வலம், நாடே அவருக்காக புலம்பிற்று என்று சொன்னது. ஆனால் ஒன்றும் செய்ய இயலாதவராக, தன் மகனுக்கு எதிராக வாழெடுக்காதவராக நகரை விட்டு வெளியே போகின்ற ஒரு காட்சி நமக்குள்ளாக மனதை வதைக்கிறது. என்ன காரணம்? பதவி மோகம். இந்த பதவி மோகம் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தாவீதுக்கு இருந்து அந்த இடத்தை நாட்டையே 2ஆக பிரித்து, மக்களையும் 2ஆக பிரித்து ஒரு மோதலை உருவாக்கி ஒரு கலகத்தை உருவாக்குறது. நன்றி தந்தை அவர்களே. தாவீது பாவம் செய்த பொழுது கோபம் வந்தது, அழுதுகொண்டே போயிடன்று வாசிக்கின்ற பொழுது துக்கமும் வருகிறது. அந்த அளவுக்கு ஒன்றோடு ஒன்றித்து விட்டார் இந்த இறை மாந்தர். மிகவும் சிறப்பான ஒரு வர்ணனையை இந்த பகுதி நமக்கு வழங்கியிருக்கு தந்தை அவர்களே. மேலும் இதை வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை எல்லாம் அங்கங்கு எட்டி பரப்பதை போன்றே எனக்கு தோன்றுகின்றது. வெறுங்காலம் நடந்து சென்றார், இயேசு சிலுவை சுமந்து சென்றதை போன்று இருக்கின்றது. போகின்ற வழியிலே மக்களை சந்திக்கின்றார், எருசலேம் பெண்களை சந்திக்கின்றார், சீரனை சீமனை சந்திக்கின்றார், தன்னுடைய சகோதரி சந்திக்கின்றார், தாயை சந்திக்கின்றார், வழியில் மக்களை சந்திக்கின்றார் இருக்கின்றது. அதே போன்று அந்த ஓடையை தாண்டி ஒலிவமலைக்கு சென்றார். அங்கே புகழ்பாடல், ஜெபம் செய்தது, இரத்த வேர்வை சிந்தியது என்று இருக்கின்றது. இப்படியாக அவருடைய வருகை கூட இயேசு கிறிஸ்து தெற்கிலிருந்து வருகின்ற பொழுது அரசனுடைய
ஆளுநர் வடக்கிலிருந்து வருவதை பார்க்கின்ற பொழுது இப்படியாக இந்த ஒருவர் கடந்து செல்கின்ற உள்ளே வருகின்ற பொழுது அந்த ஒரு ஒற்றுமைகள் என்றெல்லாம் நிறைய ஒற்றுமைகள் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே இயேசு கிறிஸ்துனுடைய இந்த புதிய ஏற்பாட்டுக்குண்டான அந்த பாடுகள் அப்படி 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 கிம்ஸ் வந்து போயிட்டே இருக்குது சாமி. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மிகவும் நன்றி தந்தை அவர்களே. நன்றி நன்றி. இனிய இதயங்களை இதுவரை நாம் சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் 15ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் 2ஆம் நூல் அதிகாரம் 15. அதற்கு பின்னர் அப்சலோம் தனக்கென ஒரு தேரையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 ஆள்களையும் அமர்த்தி கொண்டான். அப்சலோம் அதிகாலையில் எழுந்து நகர வாயிலின் பாதை அருகே நிற்பான். யாரேனும் தனக்கிருந்த வழக்கை முன்னிட்டு அரசரிடம் தீர்ப்பு கேட்க வந்தால் அவனை அப்சலோம் தன்னிடம் அழைத்து, நீ என் நகரிலிருந்து வருகிறாய் என்று கேட்பான். அவன், உம் அடியான் இந்த நகரிலிருந்தும் இஸ்ரேலின் இந்த குலத்தினின்றும் வருகிறேன் என்று பதில் சொல்லுவான். அப்போது அப்சலோம், உன் வழக்கு சரியானது, நியாயமானது. ஆனால் அரசரின் சார்பாக உன்னை விசாரிக்க எவரும் இல்லை. நான் மட்டும் இந்நாட்டில் நீதிபதியாக இருந்தால் வழக்குள்ளவர்கள் அனைவரும் என்னிடம் வருவார்கள், நானும் அவர்களுக்கு நீதி வழங்குவேன் என்பான். யாரேனும் அவனை வணங்குவதற்காக நெருங்கினால் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தமிடுவான். அரசரிடம் வழக்கை முன்னிட்டு வந்த இஸ்ரவேலர் அனைவரிடமும் அப்சலோம் இவ்வாறு செய்து இஸ்ரவேலரின் உள்ளங்களை கொள்ளை கொண்டான். 4 ஆண்டுகள் கழிந்த பின் ஒரு நாள் அப்சலோம் அரசரிடம், நான் ஆண்டவருக்கு செய்துள்ள நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டும். எபிரோன் செல்ல தயை கூர்ந்து அனுமதி தாரும். உமது அடியான் சிரியாவில் உள்ள கெசூரில் வாழ்ந்தபோது ஆண்டவர் என்னை எருசலேமுக்கு திரும்பி கொண்டு சென்றால் நான் ஆண்டவரை தொழுவேன் என்று ஒரு நேர்ச்சை செய்தேன் என்றான். நலமாய்ச் சென்று வா என்று அரசர் அவனிடம் கூற அவனும் புறப்பட்டு எபிரோனுக்கு சென்றான். பின் அப்சலோம் இஸ்ரேலின் அனைத்து குலங்களுக்கும் இரகசிய தூதர் மூலம், நீங்கள் எக்கால முழக்கம் கேட்டவுடன் அப்சலோம் எபிரோனில் அரசராகிவிட்டார் என்று முழங்குங்கள் என்று சொல்லி அனுப்பினான். எருசலேமிலிருந்து அழைக்கப்பட்ட 200 பேர் சென்றனர். வஞ்சகமின்றி இது பற்றி ஏதும் அறியாதவராய் அப்சலோமுடன் சென்றனர். அப்சலோம் பலி செலுத்திய போது தாவீதின் ஆலோசகனான கீலோவியன் அகிதோபலை அவனது நகர் கீலோவிலிருந்து வருமாறு சொல்லி அனுப்பினான். சதி வலுவடைந்தது. அப்சலோமின் ஆதரவாளருடைய எண்ணிக்கையும் மிகுதியானது. அப்போது தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமிலிருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பியோடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது, விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாழ்முனையால் தாக்குவான் என்றார். அதற்கு அரசு அலுவலர், எம் தலைவராம் அரசரின் ஏவல்களுக்காகவே உம் அடியார்கள் காத்திருக்கிறோம் என்று அரசரிடம் கூறினர். அரசரும் அவருடன் அவர் வீட்டார் அனைவரும் வெளியேறினர். ஆனால் வீட்டை காக்கும்படி தம் வைப்பாட்டியர் 10 பேரை அரசர் விட்டு சென்றார். அரசரும் அவர் மக்கள் அனைவரும் வெளியேறி சிறிது தூரம் சென்று ஓரிடத்தில் நின்றார்கள். அவர் தம் அனைத்து அலுவலரும் அவர் முன் அணிவகுத்துச் சென்றனர். காத்திலிருந்து அவர் பின் வந்த 600 பேர், கெரேத்தியர், பெலேத்தியர், கித்தியர் ஆகியோர் அனைவரும் அரசருக்கு முன்பாக அணிவகுத்துச் சென்றனர். அப்போது அரசர் கித்தியன் இத்தாயிடம், நீ ஏன் எங்களோடு வருகிறாய்? திரும்பிச் சென்று அரசனோடு தங்கு, ஏனெனில் நீ ஓர் அந்நியன், நாடு கடத்தப்பட்டவன், நீ நேற்று வந்தவன், இன்று நான் உன்னை எங்களோடு அலையச் செய்யலாமா? கால் போன போக்கிலே நான் போகின்றேன், திரும்பிச் செல்,
உன் சகோதரர்களையும் கூட்டிச் செல். உண்மையுள்ளவரின் பேரன்பு உன்னோடு இருப்பதாக என்று கூறினார். இத்தாய் அதற்கு மறுமொழியாக, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் தலைவராம் அரசர் மேல் ஆணை, வாழ்வாகட்டும் சாவாகட்டும், என் தலைவராம் அரசர் எங்கிருப்பாரோ அங்கே உம் அடியானும் இருப்பான் என்று அரசரிடம் கூறினான். தாவீது இத்தாயிடம், சரி, முன்னே செல் என்று சொல்ல, கித்தியனான இத்தாயும் அவனோடு அவன் ஆள்களும் சிறுவர் சிறுமியர் அனைவரும் முன் சென்றனர். மக்கள் யாவரும் கடந்து சென்றதை கண்டு நாடு முழுவதும் புலம்பிற்று. அரசர் கிதரோன் அருவியை கடந்தார். மக்கள் அனைவரும் பாலை நிலத்தை நோக்கிச் சென்றனர். இதோ சாதோக்கும் அவரோடு லேவியர் அனைவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு வந்தனர். மக்கள் அனைவரும் நகரை கடக்கும் வரை கீழே வைத்திருந்தனர். அபியத்தார் அங்கே வந்தார். அரசர் சாதோக்கை நோக்கி, கடவுளின் பேழையை நகருக்கு திருப்பி எடுத்துச் செல். ஆண்டவரின் பார்வையில் எனக்கு கருணை கிடைத்தால் அவர் என்னை திருப்பி கொணர்ந்து அதனையும் அதன் உறைவிடத்தையும் நான் காணச் செய்வார். உன்மீது எனக்கு விருப்பமில்லை என்று அவர் கூறினால், இதோ நான் இருக்கிறேன், அவர் விருப்பப்படியே எனக்கு செய்யட்டும் என்று கூறினார். மேலும் அரசர் குருவாகிய சாதோக்கை நோக்கி, நீரும் திருக்காட்சியாளர் தாமே, நீரும் உம்மோடு இருக்கும் இரு புதல்வரும் உம் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் நலத்துடன் நகருக்கு திரும்புங்கள். நான் பாலை நிலத்தின் எல்லை பகுதிகளில் உன்னிடமிருந்து எனக்கு செய்தி வரும் வரை காத்திருப்பேன் என்றார். அவ்வாறே சாதோக்கும் அபியத்தாரும் கடவுளின் பேழையோடு எருசலேம் திரும்பி அங்கேயே தங்கிவிட்டார்கள். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறிச் சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறிச் சென்றனர். அப்சலோமுடன் இருக்கும் சதிகாரருள் அகிதோப்பலும் ஒருவன் என்று கூறப்பட்ட போது தாவீது, ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறேன், அகிதோப்பல் மூடத்தனமான ஆலோசனையை அளிப்பானாக என்றார். மக்கள் கடவுளை தொழுத மலையுச்சிக்கு தாவீது வந்து சேர்ந்தார். அப்போது அர்க்கியனான ஊசாய் கிழிந்த ஆடையோடும் புழுதி படிந்த தலையோடும் அவரை சந்தித்தான். தாவீது அவனிடம், நீ என்னோடு வந்தால் எனக்கு சுமையாக இருப்பாய். ஆனால் நீ நகருக்கு திரும்பினால் அப்சலோமிடம், அரசே, உம் அடியான் யான் முன்பு உம் தந்தைக்கு பணியாளாக இருந்தது போல இனி உமக்கும் பணியாளனாக இருப்பேன் எனச் சொல்லி எனக்காக அகிதோப்பலின் ஆலோசனையை முறியடிக்க முடியும். அங்கு குரு சாதோக்கும் அபியத்தாரும் உன்னோடு இருக்கின்றனர் அல்லவா? அரச மாளிகையிலிருந்து நீ கேட்கின்ற அனைத்தையும் குரு சாதோக்கிடமும் அபியத்தாரிடமும் எடுத்துச் சொல். அவர்களோடு அவர்களின் இரு புதல்வர்களும், அதாவது சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் இருக்கின்றனர். நீ கேட்ட அனைத்தையும் அவர்கள் வழியாக எனக்கு சொல்லி அனுப்பு என்று கூறினார். தாவீதின் நண்பன் ஊசாய் நகருக்குள் சென்று கொண்டிருந்த போது அப்சலோம் எருசலேமுக்குள் நுழைந்தான். இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2 புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆனாலும் தாவீதின் மனதிற்குள்ளாக இதெல்லாம் எதற்காக, யாருக்காக, எந்த விதத்திலே நமக்கு எதிராக வருமோ என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தாவீது கேள்வி கேட்கிறார்.